வணக்கம் மக்களே. சாது மிரண்டா நடத்திய ஒப்பீனியன் போல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, உங்களுடைய ஆதரவு பெருவாரியா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நாங்க இவ்வளவு ஆதரவு வரும்னு எதிர்பார்க்கல. அதே சமயத்துல எல்லாருமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கொடுத்துட்டாங்க, எக்ஸிட் போல கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் கொடுக்கவே இல்லை? தொகுதி வாரியா கொடுத்துட்டாங்க. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மாற்று கட்சியினரோ டிவிக்கேவோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் என்ன கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எக்ஸிட் போல் கொடுக்கக்கூடாதுன்னே இல்லை. எப்போ கொடுக்கணும்? முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. கடைசி ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடியணும். தேர்தல் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அதான் நமக்கு ஏப்ரல் 9 முடிஞ்சிருச்சே, தமிழ்நாட்டுக்கு கூட 23 முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் மேற்கு வங்கத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துலேருந்து 1/2 மணி நேரம் முடியாது, அதாவது 6 மணிக்கு 29 6 மணிக்கு தான் தேர்தல் நிறைவு பெறுது. முற்றிலும் நிறைவு பெற்றதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸிட் போல கொடுக்காம இருப்போமா? ஆனால் தொகுதியாக கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. தொகுதியாக கொடுக்கறது சரி கிடையாது. எப்பயுமே தொகுதியாக கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, இன்னும் 4 நாள் இருக்குது ரிசல்ட்டுக்கு. 4 நாள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி ஒரு தவறான செய்தியை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் கொடுக்குறதுலாம் தவறான செய்தியா அப்படின்னா 100% எங்களால் சரியாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எடுக்கிற சாம்பிள்ஸ், கடந்த முறை நாங்கள் ஒப்பீனியன் போல் நடத்தினப்ப ஒரு தொகுதியிலையும் 2000 அப்படிங்கிற நம்பரை வச்சுருந்தோம். சில தொகுதிகள் அதிகமாக போணுச்சு, சில தொகுதியில் மாகேயானம் போன்ற தொகுதிகளில் எங்களால் நம்ம டீமை ஃபுல்லாக அசஸ் பண்ண முடியல. இந்த முறை மீண்டும் ஒப்பீனியன் போல் எடுத்த PCube Nexus சர்வீஸோட இணைந்து சாது மிரண்டா திரும்ப கரெக்டாக ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக எக்ஸிட் போல கணிச்சிருக்கோம். எப்படி சரியாக இருக்குமா இருக்காதா? மே 4 எல்லா விவரங்களும் தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா தொகுதிகள்லையும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி கொடுக்க போறீங்க? மண்டலம் வாரியாக கொடுப்போம்.